இந்த மழைக்கு சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல. வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு குழிப்பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நாங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது அம்மா பசிக்குதுன்னு சொன்னோம்னா உடனே இட்லி மாவு வச்சு இந்த மாதிரி தாங்க பணியாரம் செஞ்சு தருவாங்க. முதல்ல கார பணியாரம் எப்படி பண்ணிடலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனேயே கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்தோடனே குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் வதக்கிக்க வேண்டியதான். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இட்லி மாவில் சேர்த்து நம்ம கார பணியாரம் ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த கார பணியாரத்துக்கு ஏற்ற மாதிரி கார சட்னி ரெடி பண்ணி கார பணியாரத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து வெல்லம் வச்சு இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்திரத்தில் 2 வெல்லம் இடித்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாசனைக்கு 2 ஏலக்காய் போட்டு நல்லா பாகு கன்சிஸ்டன்சிக்கு காய்ச்சி அதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் மாவில் சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து நம்ம நல்லா நெய் ஊற்றி குழிப்பணியாரம் சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.